தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழி மெய்யால் போட்டு பணிகின்றேன் தயவுடன். இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதிருந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகளின் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சோதி இறைவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவையும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும். பற்றறுத்தலில் 6வது பாடலில் வாய்மட்டில் சொல்லுகின்ற வார்த்தை அன்று இது, என் மனமொத்து சொல்லிய வாய்மை முக்காலமும் தாய்மட்டில் அன்றி என் தந்தையும் குருவும் சாமியும் ஆகிய தனிப்பெரும் தகையர் ஆய்மட்டில் என்னுடல் ஆதியை உமக்கே அன்புடன் கொடுத்தனன் ஆண்டவர் நீர் ஏய்மட்டில் எப்படி ஏனும் செய்யப்பேர் என பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே என இப்பாடலை சர்க்குரு பதிவு செய்கின்றார். மனமொத்து கூறியது. சர்க்குரு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஜீவகாருண்யமில்லாது செய்கின்ற விரதம், ஜபம், தவம், யோகம், ஞானம் இவை யாவும் பிரயோஜனமற்ற மாயஜால செயல்களே என்பார். காரணம், இவரும் மனதை வெல்ல இராறு தொடங்கி எளியன் பட்டை பாட்டை நினைக்கில் இரும்பும் கரையுமே கல்லும் கரையுமே எனவும், நான் படும் பாடு சிவனே நவிலும் பஞ்சுதான் படுமோ, என்னத்தான் படுமோ, சொல்லத்தான் படுமோ, காண்படும் பாடு மாண்படும் பாடு கண்ணியில் மாட்டி கலங்கினேன், என்ன செய்வேன் என இவர் பட்ட துன்பத்தை பாடல்களாக பதிவு செய்துள்ளார். மேலும் சர்க்குரு 12 ஆண்டு தொடங்கி 1867 வரை தவம் புரிந்துள்ளார். அந்த தவம் சகஜ பழக்க தவம். தவம் செய் என இறைவன் இவரை கூறியதாக நடராஜபதி மாலை 4634 பாடல் உறுதி செய்கிறது. இந்த தவம் 23/5/1860 நிறைவடைகிறது. மனமொத்து சொல்லிய உண்மை. மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பயனையெல்லாம் தருமச்சாலையிலே உறுப்பகலில் தந்த தனிப்பதியே. ஆக இவர் செயல்பட்டதால் இவருக்கு காரியப்பட்டதை ஒளிவு மறைவின்றி கூறுகிறார். அந்த செயல்பாடு இவ்வுலகத்தில் மனித பெற்றுக்கொண்டவர்கள் கால முதல் போதே அறிந்து அடையத்தக்க ஆன்மலாபம் பெற வேண்டும். அந்த ஆன்மலாபம் எவ்வித ஆதாரமில்லாத ஏழையின் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் என்றும், அருள் என்பது இறைவனின் பெரும் தயவு, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்களின் சிறிய தயவு. எனவே ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாட என உறுதி கூறி வாய்மட்டில் சொல்லிய வார்த்தை என்று, அதாவது கடவுளார் கூறுவார், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்பார். அதன்படி சர்க்குரு செயல்பட்டார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் கூறி அதனை சத்திய தர்மசாலை வழியாக அவர் செயல்படுத்தினார். வாய்மட்டில் சொல்கின்ற வார்த்தை அன்றி இது என் மனமொத்து சொல்லிய வாய்மை என்கின்றார். உண்மை, இயற்கை உண்மை அறிய செயல்படணும். செயல்படாமல் இது காரியப்படாது. தாய்மட்டில் அன்றி என் தந்தையும் குருவும் சாமியும் ஆகிய தனிப்பெரும் தகையர் முக்காலும் 3 காலம்,
அதாவது இம்மை, மறுமை, ஒருமை. இது அறத்தால் தான் கூடும். இதனை சர்க்குரு 1250வது அகவல் வரியிலே இம்மையும் மறுமையும் இயம்பிடும் ஒருமையும் எம்மையும் நிரம்பிடும் என் தனி அன்பே என்பார். ஆக சர்க்குரு ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சுத்த சன்மார்க்கம் தோழி என்பார். ஆக உயிர்வாழ் தயவு, யுவகாருண்யம் பக்தியாகி மன நிகழ்ச்சி உண்டு பண்ணும். மனம் செம்மையாக ஒழுக்கம் தானே கூடும். ஒழுக்கம் தானே கூட கூட அதுவே தவமாகும். அதுதான் அருட்பெருஞ்சோதி அனுபவம். அது ஆண்டவர் புருவமத்தில் விளங்காவாக பாவித்து மனதை அங்கு நிறுத்த, அதாவது ஆண்டவரின் அனுபவமாக நமக்கு நாம் புருவமத்தியில் அன்பு வைக்க நம்முடைய அன்பெனும் பிடையுள் அகப்படுவார். தாய் மட்டில் அன்றி பெற்று வளர்த்து காப்பது தாய், இது புறம். அகமனாதியாகிய காற்றுத்தான் தொப்புள் கொடி உறவு ஆரம்பித்து மரணம் என்பது கவனக்குறை என்பார் சர்க்குரு. அதுவரை இந்த காற்றாகிய தாய் அகத்தில் செயல்படுகிறது. என் தந்தை, உபகாரத்தால் பெற்ற தந்தை, தாய் தந்தை, முதற்கரு வழங்கியவர். அந்த கருவினுள் கருவானவர் இறைவர். என் குருவும். கு என்பது இருள், ரு என்பது வெளிச்சம். இருளை நீக்கி என் அறியாமையெல்லாம் போக்கி பேர் அருள் ஒளி வழங்கியவர் என் சாமியும். 100% பயம் போக்கி அபயம் பாதுகாத்து தந்தவர் தனிப்பெரும் தகையீர். 3433ஆம் பாடலில் மரணத்தை நீக்கி ஈவது மன்றிடை நெறிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவரால் ஆவது ஒன்றில்லை என்கின்றார். அதனால்தான் தனிப்பெரும் தகையீர் என்கின்றார். ஆய்மட்டில் என் உடல் ஆதியை உமக்கே அன்புடன் கொடுத்தன். இவர் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து எது மேலேறும் வீதி, எது கீழேறும் வீதி என்பதை தெளிவாக உணர்ந்தவர் அல்லவா. கட்டது, கேட்டது, உண்டது, இன்புற்றது எல்லாம் சர்க்குரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் அல்லவா. அதனால் இவர் ஆன்ம சிற்றனு ஒளியாகிய ஆதி அவரை அடையும் வரை பிறப்பு எடுக்கும். இந்த பிறப்பிலேயே இரவாமை பெற புருவ மத்தியில் அனுபவித்தார். ஆண்டவர் நீரே, ஆண்டவர் இருப்பிடம் லடாடா ஸ்தானம் என்கிறார். உன்னை நம்பி உள்ளேன். ஏய்மட்டில் எப்படியாவது உன் விருப்பப்படி எப்படியேனும் செய்து கொண்டு எனக்கு உன் திருவருளை என் அறியாமை நீக்கி உண்மை விளக்கம், உண்மை இன்பம், உண்மை அறிவு வழங்கி எனக்கு மரணமிலா பெருவாழ்வு வழங்கினீரே என்று போற்றி புகழ்கின்றார் இப்பாடலிலே. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் கொலையமலாம் போங்க. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்க சேர்ந்து. திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.